வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோஜி சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா ஃபுல் சப்ட்ராக்டர் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. பிளாக் டயக்ராம், ட்ரூத் டேபிள், கே மேப் சிம்பிளிஃபிகேஷன், லாஜிக் டயக்ராம். ப்ரீவியஸ் வீடியோவில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எப்படி சப்ட்ராக்ஷன் பண்ணுறது. 0 minus 0 0, 0 minus 1 means 1, கேரியும் 1, அதாவது பாரோ. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 1 minus 0 equal to 1, 1 minus 1 is equal to 0. ஸோ இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சால் இதை சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஃபுல் சப்ட்ராக்டரில் 3 இன்புட் தேவை. ஏ, பி, பாரோ இன்புட். ஸோ இது ஃபுல் சப்ட்ராக்டர். இதுக்குள்ளே போயிட்டு அவுட்புட் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? டி, டிஃப்ரென்ஸ் கிடைக்கும், பாரோ அவுட்புட் கிடைக்கும். சரி, இன்புட் ஏ, பி, பின். ஸோ 3 இன்புட் இருந்தால் 4 zeros 4 ones, 00 11 00 11 01 01 01 01 இந்த மாதிரி இன்புட்ஸ் எடுத்துக்கணும். இப்போ எப்படி சப்ட்ராக்ஷன் பண்ண சொல்லி தரேன் பாருங்க. 0 minus 0 என்னது? 0. அப்போ இதனுடைய ஆன்சர் இப்போதைக்கு 0. அகைன் 0 minus 0 0. ஸோ டிஃபரன்ஸ் 0. நெக்ஸ்ட் 0 minus 0 0. ஸோ இதோடைய ஆன்சர் இப்போதைக்கு 0. 0 minus 1னா 0 minus 1னா 1 1 எழுதணும். ஸோ இங்கே 1 இங்கே 1. நெக்ஸ்ட் 0 minus 1 என்னது? 1 1 எழுதணும். கூட எக்ஸ்ட்ராவனா இருக்கு, இங்கே 0 இருக்கு. ஸோ அது இதான் வரும். ஸோ 1 1 அவ்வளோதான். நெக்ஸ்ட் 0 minus 1 என்ன வரும்? 1 1. அதானே 0 minus 1னா 1 1 முதல்ல எழுதிடுங்க. அடுத்தது இந்த 1 இருக்குங்க இல்லையா, இங்கே பாருங்க. 0 minus 1னா 1 1 எழுதியாச்சு. இப்போ இந்த 1 எடுத்து இது கூட சப்ட்ராக்ட் பண்ணணும். ஏன்னா இதோடைய ஆன்சர் இப்போதைக்கு 1 தானே. ஸோ 1 minus 1 வரும் 0. அப்போ இந்த 1 என்ன ஆகிடும்னா 0 ஆகிடும். எல்லாம் யோசிச்சு பண்ணணும். ஸோ 0 minus 1னா 1, அது பாரோ 1 எழுதியாச்சு. அகைன் இந்த 1 எடுத்து இந்த 1 கூட மைனஸ் பண்ணும்போது 0ன்னு கிடைக்கும். இந்த இடம் தான், இந்த ஸ்டெப் தான் நீங்கள் உஷாராக கவனிக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 1 minus 0னா 1, அதானே இருக்கீங்க. அகைன் 1 minus 0 1 தான். 1 minus 0 என்னது? 1. அகைன் 1 இருக்கு. 1 minus 1 0, 1 minus 1 0, 0 minus 0 0, 1 minus 1 0, 0 minus 1னா 1 1. இப்போ கேப் இருக்கிற இடத்துலலாம் 0 போட்டுக்கணும், அவ்வளோதான். ஸோ இப்படி சால்வ் பண்ணினா உங்களுக்கு அந்த மிஸ்டேக்ஸ் வராது. இந்த இடத்துல கொஞ்சம் உஷாராக கவனித்து புரிஞ்சுக்குங்க. வீடியோ பேக்வர்ட் பண்ணிக்கூடும். சரி, நெக்ஸ்ட் கே மேப் சிம்பிளிஃபிகேஷன். ஸோ ஃபார் டி, டிஃப்ரென்ஸ்க்கு எழுத போகிறோம். டியில் எங்கெல்லாம் 1 இருக்குது? இந்த இடம், இந்த இடம். ஸோ டோட்டல் 4 1 இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் 1 எங்கே இருக்குது? 0 0, அதாவது 0 0 1ல் இருக்குது. 0 0 1ல் இருக்குது. நெக்ஸ்ட் அடுத்த 1 எங்கே இருக்குது? 0 1 0ல் இருக்குது. 0 1 0ல் 1. அடுத்த 1 எங்கே இருக்குது? 1 0 0ல் இருக்குது. 1 0 0ல் 1. அடுத்த 1 எங்கே இருக்குது? 1 1 1ல் இருக்குது. 1 1 1. ஸோ இது 4மே தனித்தனியாக தான் குரூப் ஆகும். ஏன்னா 2 குரூப்ஸ்க்கு சான்சஸ் கிடையாது, 4க்குமே சான்சஸ் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 1க்கு லெஃப்ட்ல என்ன இருக்கீங்க? ஏ பார். இந்த 1க்கு டாப்ல என்ன இருக்கீங்க? பி பார் பி இன், பி பார் பி இன். இதெல்லாம் ஏற்கனவே தெரியும் இல்லையா எப்படி கே மேப் எழுதணும்னு. நெக்ஸ்ட் இந்த 1க்கு லெஃப்ட்ல இருக்கு ஏ பார். இந்த 1க்கு டாப்ல இருக்கு பி, பி இன் பார். பிளஸ் இந்த 1க்கு லெஃப்ட்ல இருக்கு ஏ, டாப்ல பி பார், பி இன் பார். கரெக்டுங்களா? சாரி, இந்த 1க்கு லெஃப்ட்ல ஏ இருக்கு, இந்த 1க்கு டாப்ல கரெக்டாக எழுதிருக்குன்னா ஓகே. ஓகே, இந்த 1 டாப்ல பி பார், பி இன் பார். ஓகே, கரெக்ட் தான். நெக்ஸ்ட் இந்த 1க்கு லெஃப்ட்ல இருக்கு ஏ, இந்த 1க்கு டாப்ல பி, பி இன், பி பி இன். ஓகேங்களா, செக் பண்ணிக்கலாம். இந்த 1க்கு லெஃப்ட்ல ஏ பார், இந்த 1க்கு டாப்ல பி பார் பி இன். ஓகே, கரெக்டாக இருக்கு. சரி, நெக்ஸ்ட் இப்போ பி அவுட், பாரோ அவுட்டுக்கு எங்கெல்லாம் 1 இருக்கு? இந்த இடம், இங்கே, இங்கே. டோட்டல் 4 1 இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 1 எங்கே இருக்கு? 0 0 1ல் இருக்கு. 0 0 1ல் 1. அடுத்த 1 எங்கே இருக்கு? 0 1 0, 0 1 0ல் இருக்கு. நெக்ஸ்ட் அடுத்த 1 எங்கே இருக்கு? 0 1 1ல் இருக்கு. 0 1 1. அடுத்த 1 எங்கே இருக்கு? 1 1 1ல் இருக்கு. 1 1 1ல் இருக்கு. ஸோ இந்த மாதிரி 1 இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் நம்ம இப்படி குரூப் பண்ணலாம். இது 2, இது 2,
இது ரெண்டு. ஸோ டோட்டலாக 3 groupings. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ஒன்றுக்கு லெஃப்ட்ல இருக்கீங்க ஏ பார், இந்த ரெண்டு ஒன்றுக்கு டாப்ல இருக்கு பி பார் பி இன் பி பி இன். ஸோ பி பார் பி கேன்சல். ஸோ ரெண்டுத்தில் காமனாக இருக்குது பி இன் தான். ஸோ பி இன் ப்ளஸ் அடுத்தது இந்த ரெண்டு ஒன்றுக்கு லெஃப்ட்ல இருக்கு ஏ பார், இந்த ரெண்டு ஒன்றுக்கு டாப்ல பி பிபிக்கு தான் காமனாக இருக்கு பி இன் பார் கேன்சல். ஸோ ரெண்டுத்தில் காமனாக இருக்கிறது பி ப்ளஸ் இப்போ இந்த ரெண்டு ஒன்றுக்கு லெஃப்ட்ல என்ன இருக்கு ஏ பார் ஏ இருக்கு ஏ பார் கேன்சல். இந்த ரெண்டு ஒன்றுக்கு டாப்ல பி பின். ஸோ நம்மளுக்கு ஃபைனலாக கேமேப் சிம்பிளிஃபிகேஷன் மூலமா எக்ஸ்பிரஷன்ஸ் கொண்டு வந்தாச்சு. இப்போ லாஜிக் டயக்ராம் என்னென்ன இன்புட் இருக்கு இதில் 3 விதமான இன்புட் ஏ பி பின். ஸோ ஏக்கு ஒரு லைன், அப்போது நம்மளுக்கு நாட் கேட் தேவைப்படும். ஸோ ஆனால் ஒரு நாட் கேட்டுக்கு ஒரு லைன். ஸோ ஏ பார். நெக்ஸ்ட் பி, பிக்கு ஒரு நாட் கேட் தேவைப்படும். ஸோ பி பார். நெக்ஸ்ட் அடுத்தது இருக்கு பி இன், பி இன்னுக்கு ஒரு நாட் கேட் தேவைப்படும். ஸோ பி இன் பார் எடுத்துப்போம், பி இன் பார். இப்போ டயக்ராம் வரைய வேண்டியது தான். ஸோ ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் குறைவோம். ஏ பார் இங்கே தான் இருக்கு ஏ பார். நெக்ஸ்ட் பி பார் நெக்ஸ்ட் பி இன் லைன் இங்கே தான் இருக்கு. ஸோ இவங்க 3 பேரையும் மல்டிப்ளிகேஷன். ஸோ ஆண்ட் கேட். நெக்ஸ்ட் அடுத்தது ஏ பார் எங்கே இருக்கு இங்கே தான் இருக்கு. நெக்ஸ்ட் பி எங்கே இருக்கு இந்த இடத்துல இருக்கு. நெக்ஸ்ட் பி இன் பார் இந்த இடத்துல. இவங்க 3 பேரையும் ஆண்ட் கேட். நெக்ஸ்ட் ஏ பி பார். ஸோ ஃபர்ஸ்ட் ஏ எழுதிப்போம், அப்புறம் பி பார் இந்த இடத்துல தான் இருக்கு. நெக்ஸ்ட் பி இன் பார் இங்கே இருக்கு. ஸோ இவங்க 3 பேரையும் மல்டிப்ளிகேஷன். நெக்ஸ்ட் ஏ பி இன். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே ஏ எடுத்துப்போம், அடுத்தது பி எடுத்துப்போம், அடுத்தது பி இன். ஸோ இவங்க 3 பேரையும் மல்டிப்ளிகேஷன். ஸோ இந்த 4 பேரையும் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ளஸில் இருக்குது. ப்ளஸ் மீன்ஸ் ஆர் கேட் ஆட் பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது என்னது, எதனுடைய அவுட்புட்? இது டிஃபரன்ஸ்னுடைய அவுட்புட். நெக்ஸ்ட் அடுத்த அவுட்புட்டை பி அவுட்டுக்கு எழுத போகிறோம். ஏ பார்லேருந்து ஒரு லைன், நெக்ஸ்ட் பி இன்புட்லேருந்து ஒரு லைன். ஸோ இவங்க 2 பேரும் நாட் கேட், சாரி ஆண்ட் கேட், மல்டிப்ளிகேஷன் இல்லையா. நெக்ஸ்ட் ஏ பார் எங்கே இருக்கு இங்கே இருக்கு. நெக்ஸ்ட் பி எங்கே இருக்கு பி லைன் இதில் இருக்கு, இதுலேருந்து ஒரு லைன். ஸோ இவங்க 2 பேரும் மல்டிப்ளிகேஷன் ஆண்ட் கேட். நெக்ஸ்ட் பி இன் பியிலிருந்து ஒரு லைன், பி இன்லேருந்து ஒரு லைன். ஸோ இவங்க 2 பேரும் மல்டிப்ளிகேஷன். ஸோ ஆண்ட் கேட். ஸோ இவங்க 3 பேரும் என்ன பண்ணுறாங்க ஆட் பண்ணுறாங்க. ஸோ ஆட் பண்ணுறதுக்கு ஆர் கேட் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஆர் கேட் யூஸ் பண்ணிட்டோம்னா இதுதான் எதனுடைய ஆன்சர்? இது பாரோ அவுட்புட் அதனுடைய ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இவ்வளவு தான் ஃபுல் சப்ட்ராக்டட்னுடைய விஷயங்கள். ஸோ இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. இந்த சப்ஜெக்டினுடைய மற்ற வீடியோஸ்களை குறிப்பிட்ட பிளேலிஸ்டில் பார்த்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பொஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்சஸ், கிளாரிட்டி. வணக்கம்.